ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளுங்க. அதுவும் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள். விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நாள் தாங்க இன்னைக்கு. இது வருஷத்துல 4 முறை வரும். வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி. மாசம் தொடங்கி முதல் நாள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த நாளே சுத்தமா மறந்துட்டேங்க. என்னோட அத்தை தான் ஞாபகப்படுத்துனாங்க. காலையில வீட்ல பூஜைலாம் முடிச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருந்தேன் கடைக்கு போலான்னு சொல்லிட்டு என்னோட அத்தை நானும் கோயிலுக்கு வரேன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு தான் நீ விஷ்ணுபதி புண்ணிய காலம். சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பெருமாள் கோயிலுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அங்க போய் பார்த்தா, ஒரு ஊரே இருக்குங்க. நான் எப்படி இத மறந்தேன்னு எனக்கே தெரியல. பெருமாளுக்கு நெய் விளக்கு ஏத்துறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் 2 நெய் விளக்கு வாங்கி ஏத்திட்டு, வீட்லருந்து கொஞ்சமா துளசி எடுத்துட்டு போனேன். போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டேங்க. திருப்பதி புண்ணிய காலம் வந்து நேத்து நைட் 11 மணிலேருந்து காலையில 10:30 வரைக்கும் தான் இருக்கும் இந்த டைம். இதுக்குள்ள தான் நம்ம சாமி பார்க்கறது ரொம்ப நல்லது. அதனால ரொம்பவே கூட்டம் ஹெவியா இருந்துச்சுங்க. இந்த கூட்டத்தில எப்படியோ ஒரு வழியா சாமிய பார்த்துட்டோம்னா, 1 மணி நேரம் ஆச்சு பார்க்கறதுக்கு. இருந்தாலும் ஒரு வழியா சாமிய பார்த்துட்டேன். சரி பல மடங்கு உயர்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். வேலை எங்க அத்தை இன்னைக்கு இந்த நாள் ஞாபகப்படுத்துனாங்க. இல்லன்னா கண்டிப்பா இந்த நாள கண்டிப்பா நான் மிஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.